வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். குருவும் சீடனும். ஒரு கதையொன்று. ஒரு மாலை வேளையில் ஒரு அழகிய மலையின் உச்சியில் குருவும் அவரது சீடனும் அமர்ந்திருந்தனர். சீடன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தன் குருவிடம் கேட்டு அறிந்து கொள்ள ஆவலுடன் இருந்தான். சீடன் கேட்கிறான், குருவே, வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? வாழ்க்கை ஒரு ஆற்றைப் போல, அது எப்போதும் ஓடுகிறது, மாறுகிறது, மேலும் புதிய பாதைகளை உருவாக்குகிறது. மனிதர்களாகிய நாமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கான பாதைகளை நல்வழியில் அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் குருவே, நாம் எப்படி அந்த ஆற்றின் பாதையைப் போல் வாழ்க்கையில் நல்ல பாதையை கண்டறிவது? குரு கூறுகிறார், நீ உன் மனதை அமைதியாக்கி உன் உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டும். அது உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும். சீடன் கேட்கிறான், ஆனால் குருவே, நாம் வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதில் தவறுகளை செய்துவிட்டால் என்ன செய்வது? தவறுகள் நம்மை வளர்க்கும் அனுபவ பாடங்கள். அவை நம்மை மேலும் பலமாக்கும், மேலும் ஞானத்தை அளிக்கும். குருவே, இன்னும் ஒரு சந்தேகம். நாம் எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்? குரு கூறுகிறார், சந்தோஷம் ஒரு மனநிலை. நீ உன் மனதை நிம்மதியாக வைத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை கண்டறிந்து அனுபவித்தால் சந்தோஷம் உன்னை தேடி வரும். அதற்கு பின்வரும் முறைகளை வாழ்க்கையில் பின்பற்றினால் போதும், வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். முதலாவது, மனதை அமைதியாக வைத்திரு. இரண்டாவது, எதற்காகவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே, பொருளோ மரியாதையோ அல்லது பிரதிபலனோ. மூன்றாவது, ஒரு முறை தெரியாமல் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் மீண்டும் அந்த தவறை தெரிந்தே செய்யாதே. நாலாவது, பயனற்ற தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடு. ஐந்தாவது, முட்டாள்களிடம் உன்னிடம் உள்ள நியாயத்தை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஆறாவது, உன்னை அவமானப்படுத்தும், புறம் பேசும், துரோகம் செய்யும் நபர்களை மன்னித்து அவர்களிடமிருந்து விலகிவிடு. இந்த உரையாடல் மூலம் சீடன் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்தான். அவன் குருவின் வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அமைதியான மனதுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான். அவன் தன் வாழ்க்கையில் சந்தோஷமும் ஞானமும் கண்டறிந்தான். இதுவே வாழ்க்கையின் அழகு. நன்றி, வணக்கம்.